சேமிப்பு கிடங்கு அமைத்து மணலை இரண்டாம் விற்பனை செய்ய தனியாருக்கு அனுமதி அளித்ததை கண்டித்து திருச்சியில் மணல் லாரி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மணல் சேமிப்பு கிடங்கு வைத்து மணல் விற்பனை செய்ய தனியாருக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. அரசின் இந்த அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறையே நேரடியாக லாரிகளுக்கு மணல் லோட் செய்ய வலியுறுத்தியும் திருச்சியில் மணல் லாரி உரிமையாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளன மாநில தலைவர் ராசாமணி தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலிருந்தும் மணல் லாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். மாவட்டம் தோறும் மணல் இருப்பு கிடங்கு வைத்து அமைத்து தனியாரால் இரண்டாம் விற்பனை செய்யப்பட்டால் மணல் விலை குறையும் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த தவறான கருத்தை விட்டுவிட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலித்து உடனடியாக மணல் கிடங்கு திட்டத்தை மறுபரிசீலனை செய்து திரும்ப பெற வேண்டும். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்றும் உண்ணாவிரதத்தில் வலியுறுத்தப்பட்டது.